வணக்கம். நம்ம யூடியூப்பில் பார்த்தேன் ரசித்தேன் படங்களை பற்றி சொல்கிறப்ப பழைய படங்களாக சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னு பல பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைங்க. நம்ம இப்போ கூட சமீபத்தில் காந்தாரா படத்தை பற்றியும் பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி கூட பேசினோம். எந்த ஒரு நல்ல படமாக இருந்தாலும் அதை பார்த்து முடித்த உடனே அது நம்மளை ஈர்த்துச்சுன்னா அதை சொல்லணுங்கிற எண்ணம் எப்போதுமே உண்டு. அதுபடி என்னை ரொம்ப இப்போ ஈர்த்த படங்களில் ஒன்று அயோத்தி, அடுத்தது விடுதலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விடுதலை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து தேட்டரில் சத்யம் தேட்டர்லாம் பார்த்தேன். நான் சென்னைக்கு போயிருந்தப்ப ரொம்ப நாள் கழித்து தேட்டரில் படம் பார்க்குறப்ப, நான் ஏற்கனவே சத்யம் தேட்டரில் படம் பார்க்குறப்ப மேடைகளில் சில இதை சொல்லுவேன். என்ன அப்படின்னா, படத்துக்கு வர்றவங்க ஒரு மாதிரி ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இந்த இவ்வளோ பெரிய தலானி மாதிரி ஒரு பாப்கார்ன் பாக்கெட்டை தூக்கிட்டு கையில் ஒரு கோக் பாட்டிலை வச்சுக்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு போயிட்டு ரசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாத மாதிரி ரெண்டு செல்லையும் நோண்டிக்கிட்டு இப்படியே இருக்கிறத நான் பார்த்து பல மேடைகளில் கூட சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி ஆயிடுச்சு ரசனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதுவுமே நடக்கலை விடுதலை படத்தில். என்ன காரணம்னா, உள்ள நுழைஞ்சதுலேருந்து என்ன படம் பாதியில் முடிஞ்ச மாதிரி இருக்கே அப்படிங்கிற வரைக்கும், படம் முடிகிற வரைக்கும் அத்தனை பேரையும் அந்த செல்லுலாய்டு ஃபிலிம் நம்ம சொல்லுவோம், அது இழுத்து உட்கார வச்சிருச்சு. கேட்டார் பிணிக்கும் தகைவாயின்னு நாங்கள் சொல்லுவோம். பேச்சாளர் ஆளை உட்கார்ந்துருக்கவனை கட்டி போடணும்போம். உண்மையிலேயே இந்த படம் எல்லாரையும் கட்டி போட்டுருச்சு. இதனுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னா வெற்றிமாறன் தான், அதில் மாற்றமே கிடையாது. வெற்றிமாறன் ஏற்கனவே பல வெற்றிகளை தந்தவர். அதோடு எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா, அவர் ஆடுகளம் படம் பண்ணுறப்ப அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் அந்த சேவல் சண்டைங்கிற விஷயத்த இலக்கியங்களில் வந்துச்சா, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டார். நான் அதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். அதோட ஒரு 2-3 நாள் அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. அது ஒரு பெரிய விஷயம். அவர் எப்பவும் போல் ஜெயிச்சிருக்காரு, இதுலேயும் ஜெயிச்சிருக்காரு. முதல்ல அவருக்கு ஒரு பாராட்ட சொல்லிடணும். அதே போல் இது ஒரு கதையை அடிப்படையாக வச்சு, எப்படி விசாரணையை ஒரு கதையை அடிப்படையாக வச்சுட்டு பண்ணாரோ அதுபோல் இதையும் ஜெயமோகன் அவர்களுடைய சிறுகதை துணைவன் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வச்சுட்டு அவர் பண்ணுறார். ஜெயமோகன் கூட தன்னுடைய பேட்டியில் சொல்கிறப்ப அந்த பாத்திரம், அதில் வரக்கூடிய வாத்தியார் பாத்திரம் அவரை நான் பார்த்துருக்கேன், அவரோட நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறப்ப இன்னும் ஒரு உண்மைத்தன்மை நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருது. ரெண்டாவது ஜெயமோகன். அடுத்ததாக நம்ம சொல்கிறதா இருந்தால், அது சொல்லவே வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்லத்தான் வேணும். என்ன அப்படின்னா, இளையராஜா அவர்கள் 60 ஆண்டு காலமாக தமிழ் திரையுலகத்தை கட்டி போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் படங்கள் எப்படி இருக்கும் என்னங்கிறத சொல்லிகிட்டே இருப்போம். பாட்டு கேட்டு நான் அசந்து போனேன். அந்த வழிநடுக காட்டு மல்லிங்கிற குரலில் அவர் பாடுறப்ப அத்தனை ஒரு பெரிய ஆச்சரியம். வழிநடுக காட்டு மல்லி யாரும் இந்த படத்தோடைய பெரிய சிறப்பு என்னென்னா, படத்தோட அந்த கிளைமாக்ஸ் நெருங்க உச்சக்கட்டம் நெருங்க வசனம் கம்மியாகிடுது, பாட்டு கம்மியாகுது. இதில் இந்த பாடலை இளையராஜா அவர்களே எழுதி அவரே பாடி அவரே இசையமைச்சு, அது மாதிரி 2வது பாடல் படத்தில் வரக்கூடிய உன்னோடு நடந்தா கல்லான பாதைங்கிற அந்த பாடலை நம்ம தனுஷ் பாடியிருக்காரு. அனன்யா பட்டும் கூட பாடியிருக்காங்க. உன்னோடு நடந்தா கல்லான காடு பூத்தாடும் பூவன். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, என்னுடைய இனிய நண்பர் சுகா அவர்கள் அந்த பாடலை எழுதியிருக்கார். அவர் ஏற்கனவே வெற்றிமாறனோட அசுரன் படத்தில் வசனத்தில் கூட இருப்பார். அவரும் ஒரு பெரிய இயக்குனர், வசனகர்த்தா, எழுத்தாளர் எல்லாமாக உடையவர். அவருடைய பங்கு அதில் இருக்குது, ரொம்ப பாராட்டத்தக்கது. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேமராமேன் வேல்ராஜ் அவர்கள். அப்பா, எப்படி அந்த மனுஷன் தோளில் தூக்கிட்டு போனாரா கேமராவை, இல்லாட்டி ஏதாவது கிரெயினில் தூக்கிட்டு போனாரா, எப்படி தூக்கிட்டு போனார், எப்படி பயணப்பட்டார். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா, மதுரைக்காரர் கூத்தியார் குண்டு. அதோடு நான் அவரோட படத்துலலாம் நான் பணியாற்றிருக்கேன். படத்துலையும் அவர் எப்பவும் போல் நடிச்சிருக்கிறாரு. இதுலேயும் அவர் சொல்கிற இடத்துலலாம் தேட்டரு அதிர்ந்து போகுது. அந்த ஒரு யோசனை சொல்லுவார் கௌதம் வாசுதேவன் மன்னனுக்கு, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கேமராவுக்குன்னு தனியாக ஒரு விருது இந்த படத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்.
அவ்வளவு கடுமையான வேலை. சாதாரணமாக எடுக்கிறதுங்கிறது ஒன்று, மலைக்காடுகளில் போய் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது அது சாதாரணம் இல்லை. இப்போ இது தவிர இதில் வரக்கூடிய அந்த நடிகர்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, நல்ல குணமுடைய ஒரு இன்ஸ்பெக்டர் அதில் வருவார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நடிகர் சமுத்திரக்கனி அவர்களுடைய படங்கள் எல்லாம் அவர் தான் மேனேஜராக இருப்பார். நான் அவரோட பல படங்கள் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் அவரை பார்த்து எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் கடைசி கட்டத்தில் அந்த காயங்களோடு அவர் கட்டு போட்டு அவர் நிற்கிறப்ப நெகிழ்ந்து போகிறோம். நம்ம அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதாவது இவங்கெல்லாம் பல பேருக்கு பேர் தெரியாதுங்க, ஆனால் படத்தில் அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. வேல்ராஜ் நடிச்சிருக்காரு, இவர் நடிச்சிருக்காரு. போகிற போக்கில் பாலாஜி சக்திவேல் அவர் இப்போ வந்துட்டு போகிறாரு. கௌதம் வாசுதேவ் மேனன் எப்பவும் போல் வந்து கலக்கிட்டார். அப்படியே அவர் வர்றப்பே தேட்டரில் கைதட்டு விழுகுது. அதே போல் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் ராஜீவ் மேனன் அவர்கள், அவர் அந்த உயர் அதிகாரியாக வந்து பேசுகிறப்பெல்லாம் உண்மையிலேயே உயரதிகாரி தானே எல்லாருமே நினைப்பாங்க. ஏன்னா அப்படி பொருந்தி போகுது அந்த பாத்திரம். அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கார். ரொம்ப சிறப்பு. சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்துட்டோம். அதே போல் மிரட்டலால் வில்லனாக வந்திருந்தது சேத்தன் தாங்க. அடையாப்பா, அவர் மர்மதேசம் பார்க்குறப்ப அதில் சாதாரணமாக நமக்கு அறிமுகமானார். ஆனால் இதில் நமக்கு எல்லாத்தையும் கொண்டு விடலாமா அப்படின்னு தோணும் இல்லையா, அது மாதிரியான ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கார். எப்படி அந்த காலத்தில் வீரப்பாவை வீட்டுக்கு போகிறப்போ வஞ்சிக்கிட்டே போவாங்களோ, நம்பியாரை திட்டிக்கிட்டே போவாங்களோ, அதுபோல் சேத்தன் பாத்திரம் வந்து அவ்வளவு அருமையாக அவர் எப்போவுமே அதை விட்டு கொடுக்காமல் செஞ்சுருக்காருங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அவரையும் நம்ம கட்டாயமாக பாராட்டணும். எல்லா துணை பாத்திரங்களும் முதன்மை பாத்திரங்களும் இசையும் ஒளிப்பதிவும் போட்டி போட்டுக்கிட்டு ஜெயிச்சிருக்கு வெற்றிமாறன் தலைமையில். கதாநாயகன் கதாநாயகி பற்றி சொல்ல அப்படின்னு நினைக்கிறோம். கதாநாயகி யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஜிவி பிரகாஷுடைய சகோதரி தான் இதில் பண்ணியிருக்கிறாங்க. பவானிஸ்ரீ இவங்க சில படங்களில் கூட நடிச்சிருந்தாலும் கூட இது அவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை தருது. அதுலேயும் தன்னுடைய அந்த பாட்டி இறந்து போகிற இடத்துல கத்துறதும், இந்த இடம் தான் எங்கள் அம்மா வந்து காணா போன இடம், கடைசியாக நான் பார்த்தது அப்படின்னு சொல்கிற இடமும் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப உருக்கமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. எல்லாரையும் சொல்லிட்டான். என்னங்க கதாநாயகனை பற்றி சொல்ல அப்படின்னா, அதுக்கு இவ்வளோ நேரம் நான் எடுத்துக்கிற வேண்டியிருந்துச்சு. காரணம், சூரி உண்மையிலேயே கூடு விட்டு கூடு பாய்ஞ்சிருக்கார். எப்போவாது தான் அது நடக்கும்பாங்க. திரையுலகத்தில் சாதாரணம் இல்லை. அதாவது சிவாஜி அவர்கள், கலைஞானி, கமலஹாசன் அவர்கள், இவங்ககிட்டலாம் ஒரு சிறப்பு என்னென்னா, வழக்கமான பாத்திரங்கள்லேருந்து திடீர்னு வேறுபட்ட பாத்திரத்துக்குள்ளே மாறி வருவாங்க. அது வர முடியாது அப்படிலாம். ஏன்னா பதிவாகி போயிருக்கும். இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பதிவாயிருக்கு. இவர் வந்தால் சிரிப்பு வரும், இவர் வந்தால் அழுக வரும், இவர் வந்தால் அப்படி வரும் அப்படின்னு. பழைய படம் ஒன்றில் ஒருத்தர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் இருமல்னே அவருக்கு பேர் வச்சுருப்பாங்க. அவர் வந்தோடனே இருமிட்டு செத்து போயிடுவார் 2 சீனில். அப்பாவை தான் வருவார் பெரும்பாலும். இப்படியே பதிவாகி போன இந்த சினிமா உலகத்தில் சாதாரண ஒரு நடிகராக உள்ள நுழைஞ்சு வெண்ணிலா கபடி குழுவில் புரோட்டா சாப்பிட்டு பரோட்டா சூரியன் வந்து அப்புறம் எல்லா கதாநாயகனோடையும் நடித்து அண்ணாத்தையில் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் நடித்து, எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, நான் அவரோட 2-3 படங்கள் நடிச்சிருக்கிறேன். ரஜினி முருகன், தொண்டன், இதிலெல்லாம் நான் அவரோட நடிச்சிருக்கிறேன். இந்த படத்தில் அவர் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லணும். அப்படி அவரை வாழ வச்சது யார் அப்படின்னா, அது இயக்குனர் தாங்க, வெற்றிமாறன் தான். ஏன்னா அப்படி சாதாரணமாக செய்ய முடியாது. முதல் மரியாதை படம் எடுக்கிறப்ப முதல்ல எஸ்பிபி தான் அந்த கேரக்டரில் நடிக்கிறதா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 40 நாள் சேர்ந்த மாதிரி கால் ஷீட் கொடுக்க முடியாதனால அவர் நடிக்கலைன்னு சிவாஜி சார்கிட்ட கேட்குறாங்க. அவர் அதுக்கு முதல் நடித்த படம் மாதிரியே பெரிய தலைமுடி டோப்பாக வச்சுக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு கோட்டு போட்டு திரிசூலம் மாதிரி இருந்துட்டுருக்காரு. உடனே பாரதி ராஜா சொன்ன ஒரு வார்த்தை என்ன, பேக்கப் வேண்டான்ட்டு பாடலாம். அப்புறம் சாயங்காலமாக போய் அவரும் சித்ரா லட்சுமணன் போனோடனே, என்ன ஏயா வேணாம் இப்படி இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுத்தமாக மாற்றி காலில் செருப்பு கூட போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தில் நடிக்க வச்சப்போ பார்த்தா சிவாஜியே ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் நடிக்காமலே சம்பளம் வாங்கின ஒரே படம் இதான்டா அப்படின்னாராம். அப்படி அந்த பாத்திரமாக மாற்றி காமிச்சாங்க. அதே போல் இதில் சூரிய அவர்கள் இயல்பாக பேசுகிறப்ப கூட அவர் நகைச்சுவை பீரிட்டு அடிக்கும். அதை அடக்கி வாசிக்கிறது சாதாரணம் இல்லை, அதை செஞ்சு காட்டியிருக்கார். அதாவது தன்னை பார்த்து சிரிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர் இதில் தன்னை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடு நடிக்கணும்.
அதே போல் அவர் உள்ளே நுழைஞ்சு எத்தனை கஷ்டங்கள் இருக்கும், எத்தனை வேதனைகள் இருக்கும். பெருசாக காதல் வசனங்கள்லாம் கிடையாது, ஆனால் அதை சொல்கிற முறையில் ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் சண்டை காட்சிகளில் அவர் இப்படி வியக்க வச்சுருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். இத்தனையும் இந்த படத்தில் இருக்குதுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் அவர்கள்ங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. எதை எடுத்துக்கிட்டாலும் அதை சாதிச்சு காட்டுறதில் அந்த பெருமையோடு அவர் செயல்பட்டிருக்காரு. விருதுகள் அவருக்கு சாதாரணம். ஆடுகளத்தில் 6 விருது கிடச்சிதுங்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ நான் இன்னொரு பக்கம் நடிச்சிக்கிட்டு இருந்தேன். சத்தியமங்கலத்தில் காடுகள்லையே இன்னொரு பக்கம் கல்வன் படம். இது ஜிவி பிரகாஷ் தான் அதில் ஹீரோ. அது அந்த ஹீரோயின் அவங்க இவானா, அவங்களுக்கு அப்பாவா நான் நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ இயக்குனர் பாரதி ராஜாவும் எனக்கு சம்பந்தியாக நடிப்பார். நாங்கள் ஒரு பக்கம் நடிக்கிறப்பே சொன்னாங்க, வெற்றிமாறனுடைய படம் அது மேலே நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க. அந்த படம் அப்போ விடுதலைன்னு பேர் வைக்கலன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது 2.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும், கொரோனாவுக்கு முன்னாடி. அப்போ எனக்கு இந்த மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்க்குற போது தமிழ் திரையுலகம் எங்கேயோ போகுது, அங்கேயோ போகுது, இங்கேயோ இல்லை, இது வெற்றியை நோக்கி தான் போகுது. வெற்றிமாறன் போன்றவர் இருக்கிறப்ப நமக்கு இது ஒரு நல்ல காலம்தான். ஒரு பக்கம் பொன்னியின் செல்வன் ஜெயிச்சு காட்டுது, ஒரு பக்கம் என்னுடைய நண்பர் கலைஞானி கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம், இன்னொரு பக்கம் திருச்சிற்றம்பலம் சின்ன பட்ஜெட்டில் எடுத்து அடிச்சுட்டு போகுது. லவ் டுடே ஆச்சரியப்பட வைக்குது. தமிழுக்கு இது ஒரு பொற்காலம். இதை நம்ம உண்மையிலே பாராட்டி சொல்லணும். ஏற்கனவே பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் எளிய கதாநாயகர்களை வச்சு அரிய முயற்சிகளை செஞ்சு பெரிய வெற்றிகளை தரதுன்னா சாதாரணம் இல்லை. விடுதலை பார்ட் 1 போடுறப்ப நமக்கு என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம காத்திருப்போம். பொன்னியின் செல்வன் காத்திருக்கலையா, பாகுபலிக்கு காத்திருக்கலையா, அதே மாதிரி விடுதலை 2ஆம் பாகத்துக்காக காத்திருப்போம். இன்னும் பெரிய பெரிய விஷயங்களோட, பெரிய பெரிய செய்திகளோடு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இதை நடித்த விஜய் சேதுபதியை பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மர்மமான கேரக்டர் மாதிரியே தாங்க. அதுவும் அவர் அறிமுகப்படுத்துகிற காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா, எப்படி கதாநாயகன் அவரை தெரிஞ்சுக்கிறாமல் இருப்பாரோ அதுபோல் நம்மளும் தெரிஞ்சுக்கிறாமல் இருந்துட்டு திடீர்னு அவருங்க இந்த ஆளை நான் பார்த்துருக்கேனே அப்படிம்பார். அந்த படம் வரைய சொல்லி அந்த படத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அப்படியே விஜய் சேதுபதி வெளியே வர்ற மாதிரி காட்டுவாங்க பாருங்கள். தேட்டரில் அவ்வளோ ஒரு பெரிய குதூகலம் இருக்குங்க. அதுவும் கடைசி காட்சிகள்லாம் ரொம்ப மிரட்டலாம் நடிச்சிருக்கார். விஜய் சேதுபதி எப்போவுமே தன்னுடைய செயல்பாடுகளால் வியக்க வைப்பார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, அவரோடய இப்போ தான் ஒரு படத்தில் நான் நடிச்சிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படம் பார்க்குறப்ப எப்போதும் போல் ரசிகனாக நான் அடிக்கடி சொல்லுவேன், கமலஹாசன் சார்கிட்ட சொல்கிறப்ப, நான் தர டிக்கெட்டு மாதிரி உட்காந்து படம் பார்ப்பேங்க அப்படிமே. அது மாதிரி படம் பார்க்குறப்ப இத்தனை அனுபவங்களை பார்த்து அதை பகிர்ந்துக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒன்று. இதில் கொஞ்சம் கடுமையான காட்சிகள்லாம் இருக்குது. ஆனாலும் கூட இது உண்மை, அது அப்படி தான் இருக்கும். எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்லுவார், ஆப்ரேஷன் தியேட்டர்னு போனீங்கன்னா ரத்தம், சீழு, சதை, ஒரு வாரியான வாசனை இருக்க தான் செய்யும். அப்படி தானே அதுதானே ஆப்ரேஷன். அப்போ தானே அந்த நோயாளி பிழைக்க வைக்க முடியும். அங்கே போயிட்டு பத்தி வாசம் இல்லை, சாம்ராணி வாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவ்வளவு காட்சிகளும் ஆச்சரியத்தில் நம்மளை மிரள வைக்குது. உண்மையிலேயே நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை போய் பாருங்கள். விமர்சனங்கிறது என்னன்னு கேட்டால், அதில் இருக்க நல்லது சொல்கிறாங்க கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இதை நம்ம பாராட்டணும். விடுதலையினுடைய வெற்றி, தமிழ் திரையினுடைய வெற்றி, அது வெற்றி பவனி வரட்டும், அதனுடைய வெற்றி பயணம் தொடரட்டும். காத்திருப்போம் விடுதலையினுடைய 2ஆம் பாகத்துக்காக. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.